நீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க. ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு, இதுவரை 24 பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது, அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார். ஒட்டுமொத்தமா 31 குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியலுக்காகவா? இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஓட் பேங்காகவா? இல்லை. 31 பேருக்கு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டுறீங்களோ, நீதிபதி சந்திர அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும். நீதிபதி சந்திர அவர்களே, உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர்கள், இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள். எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ, இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம். ஹலோ, நன்றி. பல்வேறு தடைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்கு வந்து நிற்கிறீர்கள். உங்களை எல்லாம் இங்கு வரவழைத்து மாவட்ட சமூகம் கூட்டு வந்த நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களே வருகை கண்டனூரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிளை, வார்டு, வட்டம், பகுதி, ஒன்றியம், பேரூராட்சி, நகரம், மாநகரம், மாவட்டம் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் இந்த போராட்டம் 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 பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் மக்கள் போராட்டம், எழுச்சி போராட்டம். எங்கள் தலைவர் சிந்தனையெல்லாம் மக்கள் மட்டும்தான். தம்பி அஜித்குமார் உள்ளிட்ட அனைத்து மக்களின் குடும்பங்களுக்காகவும் அவர் நீதி கிடைக்க போராடுகிறார். தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை உண்டாலும் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக தளபதி வருவார். அவரோடு நாங்களும் வருவோம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே சூப்பர். பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில்